நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே அறிவிச்சையும், நமச்சிவாயவே நாவினன்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானுடைய சிவ தாண்டவங்களை தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு வர்ற வரிசையில் ஆனந்த தாண்டவத்தை பற்றிய சிந்தனையில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது 3வது பதிவு. இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஆகமங்களில் ஆனந்த தாண்டவ வடிவத்தை எப்படி காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 4 கரங்களையும் 3 கண்களையும் விரிந்த சடையும் மயில் இறகு சந்திரன் ஊமத்தம்பூ கங்கை ஆகியவற்றை சடையில் சூடிக்கொண்டு இருப்பார். இடது காதில் மகர மீன் குண்டலமும் வலது காதில் கர்ணபத்திரமும் அணிந்து கொண்டும் பூணுல் அலிக்கலங்கள் மார்பில் தரித்து கொண்டும் புலித்தோல் ஆடை அணிந்து கொண்டும் முன் இடது கரத்தை நீட்டிக்கொண்டும் முன் வலது கரத்தில் அருட்குறிப்பினை காட்டுபவரும் பின் வலது கரத்தில் உடுக்கையினை கொண்டவரும் பின் இடது கரத்தில் தீய கிளை கொண்டவரும் ஆகிய வெண்ணிற உடைய பரமேஸ்வரன் முயலகன் மேலே வைத்த திருக்காலை வளைவாக வைத்து கொண்டும் மேல் நோக்கான இடது காலின் நுனிப்பக்கத்தை வலது பக்கமாக வைத்து கொண்டும் செய்யும் நடன வடிவமானது ஆனந்த நடனம் அப்படின்னு காரணாகமம் குறிப்பிட்டு சொல்லுது. இது உத்திரகாமிகாகமத்தில் சிவனுக்கு 4 கரங்களும் 3 கண்களும் 2 கால்களும் இருக்கும். சடாமகுடம் விரிந்த நிலையில் இருக்கும். சடைகள் 5 அல்லது 30 வரையில் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கும். செம்மையான சடையில் எருக்கம் பூவும் பிறைச்சந்திரனும் கங்கையும் அமைஞ்சிருக்கும். கழுத்தில் முத்து, பாம்பு தலை, சிப்பி, புலிநகம், ஆமையோடு ஆகியவை தனித்தனியான மாலைகளாக இணைந்து அணிய பெற்று இருக்கும். புலித்தோல் மாந்தோல் ஆடையாக போர்த்த பெற்றிருக்கும். இடது வலது காதுகளில் முறையே பத்திர மகர குண்டலங்கள் இருக்கும். நிறம் வெண்மையாகவும் இருக்கும் அப்படின்னு இந்த வடிவத்தை குறித்து சொல்கிறாங்க. சில்ப ரத்தனத்துப்படி சிவனை சுற்றி ஒளிவட்டமும் காணப்படும். பூர்வ காரணாகமத்தின்படி இடது கரத்தில் உள்ள அனலுக்கு 3 நாக்குகள் இருக்கும். இடதுபுறம் 2 கரங்களுடைய புலித்தோல் காணப்படும் முயலகனும் 3 வளைவுகளும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஆனந்த தாண்டவத்துடைய முன்னோடிகள் திருமேனியுடைய முன்னோடிகளாக எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இந்த ஆனந்த தாண்டவத்தை காட்டுற செப்பு திருமேனிகள் விசயாலய சோழன் காலத்துக்கு முதலாவது ஆதித்த சோழன் ஆட்சி காலத்திலும் செப்பம் அடையவில்லை அப்படின்னு இருந்தாலும் அளவிலையும் தோற்றத்திலேயும் எடுப்பிலையும் முதலாவதாக வந்தது பராந்தகன் காலத்திலையும் முதலாவது ராஜராஜ சோழன் காலத்திலையும் நிறைவு பெற்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இது கிபி 907 955 வரைக்கும் இருந்த காலம். ராஜராஜன் காலத்தில் முதலாவது பராந்தகன் பாண்டிய அரசனை வென்று கொண்டு வந்த பொருட்களால் தன்னுடைய குலதெய்வமான சிதம்பரம் நடராஜருடைய நிறுத்த சபைக்கு பொன் வேஞ்சாறு. திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற திருவாலீஸ்வரம் அப்படிங்கிற கோயிலை எழுப்பினார். அந்த கோயில் விமானத்தில் முயலகனை மிதிச்சிருக்கிற மாதிரி நடராஜர் சிலை ஒன்று இருக்கு. திருவாசி மட்டும் இல்லை. இதுவே பின்னால் எழுந்த நடராஜர் தாண்டவ திருமேனிக்கு எல்லாம் முன்னோடியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அறிஞர்களுடைய கருத்து. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற ஆடவல்லானுடைய சிற்பம் ஒரு தனி சிற்பமாக இருக்கு. இது முழுதும் கல்லாலான சிற்பம். இது ஊன்றிய வலது திருவடியின் முழங்காலுக்கு மேலே தூக்கிய திருவடி இருக்கும். வீசிய கரத்தின் மேலாக மிக நெருங்கிய அபய கையும் அதை ஒட்டி உடுக்கை முழக்கும் கையும் இருக்கும். இடமேற்கையில் தீ இருக்கு. குப்புற கிடக்கிற இறைவன் சுமை தாங்காமல் குப்புற கிடக்கிற முயலகன் இறைவனுடைய சுமை தாங்காமல் திணற மாதிரி இடது கையில் பாம்பை பிடிச்சு கொண்டு இருக்கார். இறைவனுடைய நிமிர்ந்த பார்வையும் அதற்கேற்ப சிலிர்த்து நிற்கும் முடி அழகும் இறைவன் முக அழகும் வயிற்றிலிருந்து மார்புகளை பிரிக்கும் வீசிய கையும் இதன் அழகையும் மேலும் எடுத்து காட்டுது. நடராஜ பெருமானுடைய இடது பக்கத்தில் 8 கைகளுடன் காளி நடனம் ஆடுறாங்க.
இறைவன் காலடியில் காரைக்கால் அம்மையார் அப்பனுடைய நடனத்தை கண்டு கழிக்கிறாங்க. இந்த சிற்பம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதோடைய வலது பக்கத்தில் 4 கைகள் உள்ள நந்தியம் பெருமான் மத்தளம் கொட்டுக்கிட்டு இருக்காரு. இறைவனுக்கு சடைகள் 2 பக்கமும் பறந்துக்கிட்டு இருக்கு. தலையில் சூடிய கொக்கு இறகுகள் முடிக்கு அழகு தருகின்றன. கணபதியும் முருகனும் மேலே தங்கள் ஊர்திகளில் காணப்படுகின்றாங்க. இடப்பக்கம் தேவி வலக்கையில் தாமரை மலரை கொண்டு அழகே உருவாய் நின்றுக்கிட்டு இந்த நடனத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற ஆடவல்லான் உருவம் அமைஞ்சிருக்கு. ஆனந்த நடனத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமவானுடைய மகளை பெறுறதுக்காக ஆடிய நடனம் இறைவனுடைய கலைத்திறமையை காட்டுச்சு. பிரதோஷம் நடந்ததின் போது சிவன் சக்தி மகிழ ஆடுறான் அப்படின்னு சொல்லுச்சு. காளியோட நர்த்தன யுத்தம் நடந்தபோது அது ஒரு போட்டியாக திகழ்ந்தது. அட்ட வீரட்ட நடனங்கள் எல்லாமே தீயவற்றையும் மாயமலத்தினையும் அசுரர்களையும் அறத்துக்கு அப்பாற்பட்டவர்களை அழிப்பதற்காக ஆடின நடனம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த நானாந்த நடனம் மட்டும்தான் ஆனந்த நடனம் அப்படின்னு சொல்றப்படுற இந்த பிரபஞ்ச நடனம் என்பது என்னன்னா, சிவனும் சக்தியும் வேறுபாடு இல்லாமல் இணைந்து அர்த்தநாரீஸ்வரர் வடிவாக பிரம்மநாதியர் 5 தொழில்களையும் தெய்வங்களை ஒன்றாகிய ஆனந்த நடராஜராக 5 தொழில் மூலக்கர்த்தாவாகவும் பஞ்சபூதங்கள் 3 ஒளிப்பொருள்கள் உள்ளிட்ட அட்டமூர்த்தியாகவும் பொருளும் சக்தியுமாகவும் இயக்கமும் அசையும் தன்மையாகவும் ஓங்கார நாதமும் பல்லியங்களின் தாள ஒத்தும் இமய பிரபஞ்ச இயக்கத்துடைய மூலாதார இறை சக்தியாகவும் ஒருவனே ஆகிய இறைவன் ஒருவனாகவே ஆடும் நடனம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் ஓரணுவும் கூட இவர் இல்லாமல் அசையாது அப்படிங்கிற தத்துவத்துக்கு உட்பொருளாக இந்த நடனம் அமைஞ்சு இருக்கு. மேலும் திருமந்திரத்தில் திருக்கூத்து அப்படிங்கிற அதிகாரத்தில் திருமூலவர் ஆனந்த நடம் மைந்தகல சகலத்தர் ஆன நடமாடி ஐங்கருமத்தாக ஆன மொழிலருளால் 5 தொழிலே செய்து தேன்மொழி பாகம் திருநடமாடுமே அப்படின்னு சொல்றாரு. ஆடிய காலும் அதிர்சிலம் போசையும் பாடிய பாட்டும் பலவான நட்டம் கூடிய கோலம் குருபரன் கொண்டாட தேடி உலகே கண்டு தீர்ந்தவற்றவாறே அப்படின்னு சொல்றாரு. இதுதான் லட்சியம். தேடி உலே கண்டு பாசத்தலையெல்லாம் தீர்த்து விடுதல். அதனை அடைவதற்கு உள்ளத்திலே இறைவன் சிந்தனையின்றி வேறு சிந்தனைக்கும் இடம் கொடுக்காது இருக்கணும். நடராஜனே அங்கு நின்று சதா தாண்டவமாடி கொண்டிருக்க செய்தல் வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்றாரு. இதையே உண்மை விளக்கத்தில் மோதாந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தானாந்த மானிடத்தை தங்கியிடும் ஆனந்த மோண்டருந்த நின்றாடல் காணுமரும் மூர்த்தியாக கொண்டொரு திருவம்பலத்தான் கூத்து அப்படின்னும் எடுத்து நமக்கு சொல்லியிருக்கார். இதையே சாத்தத்திலையும் நம்ம பார்க்கப்படுது. வங்காளங்கள் தேசத்தில் சிவனுடைய பித்ருத்துவ நிலையில் இருக்க மாத நிலையை தான் பக்தர் நிறைய வழிபடுறாங்க. பக்தர் உள்ளத்தில் குடி புகுந்து உள்ளத்தை எரித்து தூய்மை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனாலேயே அங்கே காளிக்கு எழுதப்பட்டிருக்கிற ஒரு பாடல்ல சுடலே விரும்பினே யாதனில் உளதை சுடலே ஆக்கி விட்டென்மை காளி மயானத்து உரையும் மாயை சாமலா தியானித்து என்னுடத்து ஆடுவை நிரந்தரமே அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி சிவஞான சித்தியா சுபக்கம்ல 5வது சூத்திரத்தில் உலகமே உருவாக யோனிகள் உருப்பதாக இலகு பேர் இச்சாஞான கிரியையு கரணமாக அழகில்லா உயிர்ப்புலன்களுக்கு அறிவினை ஆக்கி 5 நலமிகு தொழில்களோடு நாடகம் நடிப்பன் நாதன் அப்படின்னு எடுத்து சொல்கிறாங்க. உலக படைப்பு இறைவனுக்கு ஒரு விளையாட்டு அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் நிறைய இடங்களில் சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதையே திருமூலவரும் தானந்தம் இல்லா சதானந்தம் சக்தி மேல் தேனுந்தும் ஆனந்தம் மானடனம் கண்டி ஞான கடந்து நடன் செய்யும் நம்பிங்கு ஆனந்த கூத்தாட ஆடரங்கானதே அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு.
எல்லா வடிவங்களையும் இறைவன் ஆனந்த நடனம் ஆடி எல்லா உயிர்களுக்கும் முக்தி பேறு கொடுத்து எல்லா உயிர்களுடைய வாழ்வும் ஆனந்தமாக இருக்க அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன். நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹர ஹர மகாதேவா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.